இன்னைக்கு விஜயுடைய அரசியலமைப்பில் யதார்த்தமான உண்மை என்னன்னா, முதல் மாநாடு போட்ட விஜய்க்கு 2வது மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் நாற்காலி வாடகைக்கு கொடுக்கவே ஆள் இல்லை. கேரளாவிலிருந்து நாற்காலி கொடுக்குறாங்க. அப்புறம் முதல்வர் நாற்காலியை மட்டும் எப்படி தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க? ஒரு பிளாஸ்டிக் சேருடைய வாடகை ஒரு 5 ரூபாய்க்கு சார். அந்த 5 ரூபா சேரையே உங்களுக்கு கொடுக்க பயப்படுறான். ஏன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வர குழந்தைங்க உடைச்சிருது, பிச்சு தின்னுடுது, கம்பியில் கிரீஸ் தடவுறீங்க. அது ஏதோ ஒரு சர்க்கஸ் மாநாடு மாதிரி அந்த மாநாடு நடக்குது. அங்கே என்ன செய்தி சொல்லப்பட்டது? இப்போ சீமான் வர்றாரு, நாம் தமிழர் ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாரு, ஒரு பகுதியில் போறாரு, 1000 பேர் கூடுறாங்கன்னா 1000 பேருக்கு ஒரு செய்தி இருக்கிறது, கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்கு. இங்க நீங்க அந்த மாநாட்டில் ஏதாவது லட்சியமான வார்த்தைகளையோ 2.5 வருஷ அரசியல்ல நான் முழுமையாக நம்ம என்னென்னலாம் போராடி வென்றிருக்கிறோம், நாங்கள் போராட்டத்து காலத்தில் நம்ம எங்கெல்லாம் நின்றுருக்கோம் அப்படின்னு நீ பேசுனியான்னு கேட்டால் பேசல. நீட் எதிர்ப்புன்னு பேசுற, சரி ஓகே, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், நீ பேசணும். நீட்டை அமல்படுத்துங்கன்னு சொன்னது உச்சநீதிமன்றம். இந்த நீட்டை திமுகவோ பிஜேபியோ, திமுக முழுமையா இதை பிஜேபியை நாங்கள் தான் குற்றவாளிங்கிற மாதிரி காட்டுது. நீட்டை நாங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லுது. இந்த ரத்து செய்யணும்னு சொல்லக்கூடிய நீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை இவர்கள் தொடுத்திருக்காங்களா? இதுவரைக்கும் தொடுக்கல. விஜய் வழக்கு தொடுத்தாரா? வக்பு சட்டத்திற்கு எதிராக போய் வழக்கு தொடுத்தார், ஒரு அடிஷனலாக ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டேன். நீட்டுக்கு எதிராக இவனுங்க யாருமே வழக்கு தொடுக்க மாட்டேங்க. வழக்கு தொடுத்தால் இந்த நீட் அரசியலை செய்ய முடியாது. எங்களுடைய கேள்விகள் மிக அதான். அப்ப திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. திமுக மத்திய அரசாங்கத்தை ஒன்றியம் சொல்லுது. விஜய் நானும் ஒன்றியம் தான் சொல்லுவேங்கிறாரு. நீட்டை திமுக எதிர்க்கிறது, நானும் எதிர்ப்பேன்னு சொல்றாரு. திமுக எதையெல்லாம் மத்திய அரசை பார்த்து எதிர்க்கிறதோ, எதையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறதோ, அதையெல்லாம் நீனும் வச்சிருக்கீன்னா உன்னை நம்பி எதற்காக இந்த கூட்டம் வர வேண்டும்?